Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதான் என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்றைக்கி வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணேன் அப்படின்றத க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது ரொம்ப சட்டிலான வேரபுளான ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டுக்கு செட் ஆகுற மாதிரியான ஒரு மேக்கப் லுக். ரொம்ப சிம்பிள் தான், குவிக்காக பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆக்னேஸ் அண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது, அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இன்டென்ஸாக இருக்குது, அது எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்ற டிப்பும் நான் இன்றைக்கி வீடியோவில் உங்ககிட்ட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்கின் நல்லாயிருக்கும் நல்லாலையோ, ஸ்கின் ப்ரெப்பிங் வந்து ரொம்ப மஸ்ட். நான் என்னோடய டெர்மாவைவ் ஹைட்ரா கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்கின்ல இப்போது அங்கங்கே ரொம்ப மோசமான பிம்பிள்ஸோடு இருக்குது. அதுக்கு இந்த கிளென்சர் அண்ட் இதுக்கப்புறம் நான் போடுற இந்த நியூட்ரிடர்ம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷனோட காம்பினேஷன் என்னுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப சூதிங்காக இருக்குது. அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் ஆளுங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நரிஷிங்காகவும் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் என்னுடைய ஸ்கின்னில் மேக்கப்பை ரொம்ப நேரத்துக்கு இன்டாக்டாக வச்சுக்குது. அண்ட் என்னுடைய ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாகவும் பார்த்துக்குது, ரொம்ப ட்ரை ஆக்காமல். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஸ்கின்னில் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய அண்டர் ஐ மாய்ஸ்சரைசிங்க்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக இது வந்து என் ஸ்கின்னில் ரிஃப்ரெஷ்டாகவும் டைட்டனாகவும் ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் வேணும்னா ப்ரைமர் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ப்ரைமர் போடலை. நான் ஃபர்ஸ்ட்டு கலர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். NYBயோட கலர் கரெக்டர் எடுத்து நான் வந்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம வந்துட்டு ஒரு செட்டிங் மிஸ்ட் அடிக்கலாம்னு நினச்சோமே, அதை மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் குவிக்காக என்னுடைய செட்டிங் மிஸ்ட் நான் Maybellineலேருந்து எடுத்து என்னுடைய ஃபேஸில் ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கலர் கரெக்ஷன் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பிக்மெண்டட் ஏரியாஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறது அந்த ஏரியாவில் மட்டும் போட்டுக்கிறேன். உங்கள் ஸ்கின் ஆல்ரெடி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது, எந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னா இந்த கலர் கரெக்ஷன்ற வேலையே உங்களுக்கு தேவையே கிடையாது. ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த வேலைகள் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஃப்ளாஸோட இருக்குது அப்படின்னா கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள். ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த க்ரீம் கன்சீலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட் அண்ட் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ரொம்ப நேரத்துக்கு உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு இந்த ஆரஞ்சு கரெக்டரோட பிக்மெண்டேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். க்ரே ஆக்காது உங்கள் ஃபவுண்டேஷனை. அடுத்து எனக்கு இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். Maybelline Fit Meயோட காம்பேக்ட் பவுடர். இதை கையால் எடுத்து என்னுடைய ஸ்பாட்ஸ் மேலே நான் இப்படி பேக் பண்ணுறேன். ஸோ இது வந்து கவரேஜ் இருக்குது அப்படின்றதுனால அந்த டார்க் ஸ்பாட்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணு. இதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் போடும்போது அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் வந்துட்டு மூடிடும். ஸோ இதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். Maybellineோட Fit Me ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன், ஷேட் 338. இதை எடுத்து ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபேஸில் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பஞ்சால் அப்ளை பண்ணிக்கிறேன். டு பி வெரி ஆனஸ்ட், இது என்னோடய ஃபேவரட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் கிடையாது. நான் நேராக ஸ்பஞ்ச் வச்சே பண்ணுவேன். பட் இன்றைக்கி சரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணலான்னு பண்ணும்போது தான் வந்துட்டு ஐயோ நிறைய ப்ராடக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. பட் எனிவேஸ் நான் ஸ்பஞ்ச் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு ஸ்பஞ்சோட இன்னொரு சைடு வச்சு நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். பிளெண்டிங் முடிஞ்சதும் நான் வந்து கன்சீலர் போய்க்கிட்டேன். கன்சீலருக்கு இந்த டேக்அவே கன்சீலர் ஃப்ரம் பேக் எடுத்துக்கிறேன். வார்ம் கேரமல் ஷேட் எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து என்னுடைய கண்ணுக்கு கீழே, மூக்குக்கு மேலே, நெத்தி மேலே எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும், கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கணும் என்னுடைய மேக்கப் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அங்கே மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு எங்கே சீக்கிரமாக ஆயிலி ஆகுமோ அங்கெல்லாம் நான் வந்து கன்சீலர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். பிம்பிள்ஸ் மேலேயோ இல்லைனா அந்த பம்ப்ஸ் மேலேயோ நான் பண்ணும்போது கையால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை திருப்பி அதே பிளெண்டிங் ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலாக நான் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்து லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். இது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க கண்டிப்பாக லூஸ் பவுடர் ட்ரை பண்ணுங்கள். நான் சுகரோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து எங்கெல்லாம் நான் கன்சீல் பண்ணணும் அங்கெல்லாம் நிறைய பவுடரும், எங்கெல்லாம் கன்சீலர் போடலையோ அங்கெல்லாம் ரொம்ப கம்மியான பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே போயிட்டு உங்கள் ஸ்கின்னில் கன்சீலரை அப்படியே உட்கார வச்சுக்கும், எங்கேயுமே நகராது நீங்களாக ரிமூவ் பண்ணுற வரைக்கும். ஸோ இதை வந்து நல்லா என்னுடைய ஸ்கின்னில் எப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஐப்ரோஸ் வைக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு ஐப்ரோ பென்சில் நான் பிக் பண்ணியிருந்தேன். அதை தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. அது பின்னாடி ஒரு ஸ்பூலி இருக்குது, அதை வச்சு என்னோடய ஐப்ரோஸ் நான் ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் ப்ராடக்ட் இருக்க ஏரியாவை வச்சு நான் வந்துட்டு என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். பென்சிலில் பண்ணும்போது எனக்கு எப்பயுமே கொஞ்சம் கிராங்கியாக இருக்கும், அதனால நான் கொஞ்சம் கன்சீலர் வச்சு அதை க்ளீன் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஐப்ரோஸோட பாட்டம் பார்ட். அதுக்கப்புறம் அதே கன்சீலரே என்னுடைய லிட்டில் போட்டு ஐஷேடோவுக்கு ஒரு பேஸ் மாதிரி கொண்டு வந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணல, பவுடர்லாம் வச்சு அப்ளை பண்ணல, அதே ஸ்பஞ்சை ஒரு வாட்டி என்னோடய லிட் மேலே நான் ரன் பண்ணுறேன். அப்போது அது என்னுடைய லிட்ஸை வந்துட்டு மேட்டிஃபை பண்ணிவிடும். அடுத்து ஐஷேடோவுக்கு நான் என்னோடய மிலானி ஐஷேடோ பேலட் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். நேராக நான் வந்துட்டு ஷிம்மர் ஷேட் போய்க்கிறேன். ஒரு ஷேட், 1 இல்லை 2 ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரு ஐஷேடோ பேக்கிங் ப்ரஷ் வச்சு லிட்ஸில் இந்த கலரை வந்துட்டு அழகாக ப்ளேஸ் பண்ணி சாஃப்டாக பிளெண்டும் பண்ணி விட்டுக்கிறேன்.
இதையே நான் அப்படியே சாஃப்டாக என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் blend பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு எந்த கலர்ஸும் கிடையாது. ரொம்ப எக்ஸசிவான ஒரு ஐஷேடோ ஒர்க்கும் கிடையாது. அடுத்து இந்த கலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நான் என்னுடைய இன்னர் கார்னர்ஸ் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சட்டிலான ஒரு லைட் பெய்ஜ் கலர். இதை வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டு அடுத்து இந்த ஷேட் எடுத்து என்னுடைய ப்ரோ போன் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் வந்து ஒரு கிளிட்ரி லுக் வந்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக. ஐலைனருக்கு என்னுடைய ஸ்டே குவிக்கி ஜெல் ஐலைனர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து ஒரு மீடியம் சைஸ் விங் லைனர் போட்டுக்கிறேன். இங்கே நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹேக் தரேன். உங்களுக்கு வந்து வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணும்போது, ப்ரஷில் அப்ளை பண்ணும்போதோ இல்லை காஜல் பென்சில்லேருந்து அப்ளை பண்ணும்போதோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஜெல் ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நார்மல் டாஸ்லர் கண்மை இருக்குல்ல, அது கூட வாங்கிக்கோங்க. ப்ரஷோட பின்னாடி பக்கம், ஏதாவது ஒரு குட்டி ப்ரஷோட பின்னாடி பக்கம் அந்த ஜெல் ப்ராடக்டையோ மை ப்ராடக்டையோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கண்ணில் அப்படி வச்சுட்டு நீங்கள் மூடிட்டு இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து கண்ணு கூசாது, கண்ணிலேருந்து தண்ணி வராது, அழகாக இருக்கும். அடுத்து நான் என்னுடைய லேஷஸ் வந்துட்டு கேர்ள் பண்ணிக்கிறேன். கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காராக்கு இந்த ஃபால்சி சம்திங், இது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, இது ஒரு புதுசாக வந்துருந்தது நைக்கால. ஸோ நான் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். அண்ட் எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் 3rd யூஸ்லேயே வந்துட்டு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பர்சனலி மேபிளினோட மஸ்காராஸ் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இதுவும் வந்து என்னை டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. இதை எடுத்து நல்லா என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் கோட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஃபால்சிஸ் எதுவும் நான் போட போகிறது கிடையாது. அதனால இது நல்லா நான் வந்துட்டு ஜென்ரஸாக நான் வந்து கோட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபேஸ்க்கு இந்த 2 ஷேட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த சில்வர் டோன்ட் கோல்டு ஷேட் மட்டும் போட்டால் ஒரு மாதிரி வெள்ளடிச்ச மாதிரி தெரியும். அதனால் அந்த காப்பர் ப்ரான்சி சாஃப்ட் ப்ரௌன் கலரையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸ் ஹைலைட்டுக்கு வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இதுபடி ப்ரான்சிங் ப்ளஷிங் அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. லைட்டாக ஹைலைட்டர் மட்டும் போட்டுட்டு என்னுடைய லிப்ஸ்க்கு போய்க்கிறேன். டாஸ்லர்லேருந்து இந்த 010 அப்படின்ற லிப் பென்சில் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஷேட். நான் என்னுடைய லிப்ஸில் வந்துட்டு லைன் பண்ணி நல்லா ஃபில்லும் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்சைட்லேருந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது நம்பர் 22. இதை எடுத்து நான் என்னோடய லிப்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு கார்ஜியஸான சட்டில் செரி ரெட் லிப் கலர் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்கும் கூட. இதெல்லாம் ரீசெண்டாக நான் அமேசானில் பிக் பண்ண சில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மேக்கப். இந்த லிப் லைனர், இந்த ஐப்ரோ பென்சில் நான் இதில் யூஸ் பண்ணல, அது அப்புறம் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் அதெல்லாம். ஸோ இதை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு டிண்டட் லிப் பாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் Aegte அப்படின்ற பிராண்ட்லேருந்து. ஸோ அதை எடுத்து இதுக்கு மேலே டாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு வாட்டி செட்டிங் மிஸ்ட் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன் அது பிளேஸில். இதோட லுக் முடிவுக்கு வந்தாச்சு. நீங்கள் ஐஷேடோ கலர், லிப் கலர் உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுடைய லைக்கிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். உங்களோட அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி மாற்றிக்கலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. இது ரொம்ப ரொம்ப வேரபிள், ரொம்ப பயங்கரமாக அப்படி இருக்காது, சட்டிலாக அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.